ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிர்மலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து சாஃப்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். இது வந்து வெட்டையாப்பம் சொல்லுவாங்க. இது வந்து கேரளாவோட டிஷ்ஷு. வெட்டையாப்பம் எப்படி செய்யுது பார்க்கலாம் வாங்க. முதல்ல நான் வந்து மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன். நான் வந்து இன்றைக்கி இன்ஸ்டண்ட்டாக தான் செய்கிறேன். ஒரு கப் அளவுக்கு நம்ம வந்து அரிசி மாவு எடுத்துக்கலாம். இது வந்து இன்ஸ்டன்ட் அரிசி மாவு தான். அதுக்கப்புறம் 1/4 கப் அளவுக்கு வடித்த சாதம் எடுத்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கலாம். சர்க்கரை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1/4 கப் வந்து துருவின தேங்காய் எடுத்துக்கலாம். 2 இல்லைன்னா 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஈஸ்ட் எடுத்துக்கிறேன் நான். ஈஸ்ட்டை வந்து சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம வந்து கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து அடி வரைக்கும் போயிட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வாங்க மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம் நம்ம. இது வந்து நல்லா ஒரு நைஸான தோசை மாவு பதத்துக்கு எடுத்துக்கலாம் நம்ம. ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் மீடியமாக இருக்கிற மாவை வந்து நம்ம செஞ்சு எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும் நம்ம மாவு அரைச்சி எடுத்துன்னு வர்றது. இதை வந்து நம்ம அரிசி ஊற வச்சு கூட பண்ணலாம். ஆனால் அது கொஞ்சம் டைம் ஆகுன்றதுனால நம்ம வந்து இந்த மாதிரி இன்ஸ்டன்ட்டு ரைஸ் பவுடர் வச்சு நம்ம செய்ய போகிறோம். அரிசி மாவு வச்சு நம்ம செய்ய போகிறோம். இப்போ எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம வந்து வேறு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் சின்ன பாத்திரத்தில் ஊற்றிட்டேன். நீங்கள் எதனா செய்கிறதுனா பெரிய பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து புளிக்கும். இது புளித்த பிறகு மேலெல்லாம் வந்துடும். எனக்கு அப்படி தான் ஆச்சு. ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து நல்லா கரண்டி வந்து வச்சு கலந்து கொடுத்துடலாம் நம்ம. கலந்து கொடுத்துட்டு இதை வந்து நல்லா கலந்துட்ட பிறகு எல்லாமே ஒன்றா சேர்த்து கலந்துட்ட பிறகு இதை வந்து நம்ம மூடி வச்சிடலாம். நம்ம வந்து ஒரு 2 ஹவருக்கு நம்ம வந்து மூடி வச்சிடலாம். இது வந்து நல்லாவே புளிச்சு போயிடும். இப்போ வந்து நான் தட்டு போட்டு மூடிட்டு ஒரு 2 ஹவர் வந்து அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இப்போ வந்து நான் வேறு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். எதுக்குன்னா எனக்கு கீழெல்லாம் ஊற்றிடுச்சு. அதனால நம்ம பெரிய பாத்திரத்தை வச்சு நம்ம வந்து இந்த மாவை ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நல்லா புளிச்சிருக்கு பாருங்கள். இந்த ஈஸ்ட் எல்லாம் போட்டதுனால நல்லா புளிச்சு வந்திருக்கு மாவு. 2 ஹவர் தான் நான் வச்சுது. அதுக்குள்ளேயுமே மாவு நல்லா புளிச்சிச்சு. இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இதுக்கு சேர்த்துட்டு இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து இன்றைக்கி தட்டை இட்லி தட்டில் தான் ஊற்றுறேன். நான் வந்து எனக்கு சின்ன சின்ன சைஸ் வேணுன்றதுனால நான் வந்து இந்த தட்டை இட்லி தட்டில் தான் ஊற்ற போகிறேன். இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிக்கலாம் நம்ம. எண்ணெய் தேய்ச்சிட்டு நமக்கு வந்து இது வந்து 3/4 பாக அளவுக்கு நம்ம வந்து மாவு ஊற்றிக்கலாம். இது வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிக்கோ வச்சுக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸு, டீ டைம் ஸ்நாக்ஸ்க்கோ வச்சு சாப்பிட்லாம். இப்போ பாருங்கள், நான் வந்து தட்டில் வந்து ஊற்றுறேன். நான் வந்து தட்டை இட்லியில் ஊற்றுறேன். இது வந்து 3/4 பாக ஊற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஃபுல்லாக ஊற்றிட்டு அது வந்து மேலெல்லாம் பொங்கி வந்துடுச்சு. வந்து நம்ம ஒரு தட்டில் ஊற்றியாச்சு. நீங்கள் வந்து தேவைப்பட்டுச்சுன்னா ஒரே தட்டில் கூட பெருசாக ஊற்றிட்டு நல்லா தாராளமான இருக்கிற பெரிய தட்டில் ஊற்றிட்டு நீங்கள் வந்து ஸ்டீம் பண்ணலாம். இப்போ நான் வந்து ஸ்டாண்டில் வச்சுட்றேன். ஸ்டாண்டில் வச்சுட்டு நான் வந்து ஏற்கனவே தண்ணி வச்சுருக்கேன். அது வந்து நல்லா கொதிக்குது. ஸ்டாண்டில் வைக்கும் போது மெதுவாக வச்சுக்கலாம் நம்ம. இல்லைன்னா கீழெல்லாம் ஊற்று சான்சஸ் இருக்குது. இப்போ நான் வந்து குக்கரில் தண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நல்லா கொதிக்குது தண்ணி கொச்ச பிறகு நம்ம வந்து இதை தூக்கி ஸ்டீம் பண்ணுறதுக்கு வச்சிடலாம். எனக்கு ஒரு 20 நிமிஷம் ஆச்சு இது ஸ்டீம் ஆகிறதுக்கு. ஸோ நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம ஸ்டீம் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், 20 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், கொஞ்சம் வந்து பொங்கிடுச்சு மேலே, அதனால் அப்படி தெரியுது. இப்போ வந்து நல்லாவே சாஃப்டாக வந்திருக்கு. நான் வந்து எடுத்துகிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். தட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ நம்ம வந்து வேறு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். பாருங்கள், எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குது. இதை வந்து கட் கூட பண்ணி சாப்பிட்லாம். நம்ம வந்து கட் பண்ணி சாப்பிட்லாம் இதை. இப்போ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வட்டையாப்பம் வந்து சூப்பராக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.